ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மருஸ் அப்டேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் உளுந்தை நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சாதம் செஞ்சால் தான் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுத்துக்கறலாம். கருப்பு உளுந்து நல்லா வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி 3 கிளாஸ் அரிசி, அதோடு இந்த கருப்பு உளுந்தையும் சேர்த்து ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு 6 பல் தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி அலசினதும் நம்ம குக்கரில் இந்த 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். உளுந்து வேகணும் இல்லையா, ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருப்பு உளுந்து சாதம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது, எலும்புகளுக்கு வலிமை தரும். இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால உங்களோட ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டு விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருப்பு உளுந்து சாதம் நம்ம வீட்டிலே செய்யலாம். இப்போ தான் நான் குக்கிங் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க கூட, பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சிம்பிள் டிஷ் தான், பட் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருப்பு உளுந்து சாதத்துக்கு நெத்திலி மீன் குழம்பு அப்படி இல்லைன்னா முட்டை தொக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து சாதத்துக்கு புடலங்காய் பொரியலும் வெந்தய குழம்பும் தான் செஞ்சுருக்கோம். சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா மணமாகவும் இருக்குது. குயிக்காக ஒரு லன்ச் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கிட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டட்டா பாய்.